வெல்கம் டு மிஸ்டர் நோபடி ஷோ. அண்ட் இன்னும் பார்க்க ஒரு மூவி வந்து பிளாக் மூன் 1975 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி ஹாரர் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தட் ஹெல்ப் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கா. இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லில்லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா. அவள் ட்ராவல் பண்ணுற அவளோட ஊரில் வந்து ஒரு சிவில் வார் போயிட்டு இருக்கு. அதில் வந்து மென் வந்து அமைதியாக தான் இருக்காங்க. இந்த விமென்ஸ் வந்து ஒருத்தங்க கொன்னுக்குறாங்க. ஸோ அதனால வந்து இவளுக்கு வந்து சேஃப்டி இல்லை. ஸோ வந்து இவள் காரில் போயிட்டு இருக்க சமயத்தில் இவளை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இவ ஒரு லெவலுக்கு மேலே காரால் போக முடியல ஒரு இடத்துக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து காரை நிப்பாட்டி நடந்து போயிட்டு இருக்கு. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த வீடுக்குள்ளே போயிட்டு தப்பிக்கலான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு வயசான ஒரு அம்மா கிட்ட வந்து மாட்டிக்கிறான். அங்கேருந்து தான் வந்து கதையை வந்து ஆரம்பிக்குது. அங்கே மாட்டினதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இறந்த மாதிரி ஒரு சீன் வருது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்துட்டாங்கன்றத கீழே போயிட்டு தன்னோட பையன்கிட்ட சொல்ல பார்க்குறாங்க. இந்த பையனா அண்ணன் தங்கச்சி 2 பசங்க, ஓகேங்களா. அவங்ககிட்ட போய் சொல்லும் போது அவங்க வந்து பேசுறதே இல்லை. அண்ட் அதே மாதிரி வந்து அவங்க வந்து பேசாம டெலிபேத் பண்றாங்க இந்த பொண்ணுக்கிட்ட. இந்த மாதிரி அந்த பையனோட பேர் கூட லில்லி தானா, அவனோட தங்கச்சி பேர் கூட லில்லி தானா, அதே மாதிரி இந்த நம்ம ஹீரோயினோட பேரும் லில்லி தான். ஸோ 3 பேரும் மேலே வந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க வந்து பால் தராங்க. எப்படி சொல்லலாம், பெஸ்ட் மில்க் ஃபீட் பண்றாங்க. யார் அந்த பொண்ணு, அந்த அண்ணன் தங்கச்சி இருக்கா பார்த்தீங்களா, அவங்க வந்து தன்னோட அம்மாவுக்கு பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதே மாதிரி வந்து அங்கே ஒரு ப்ரௌன் கலர்ல ஒரு யூனிகார்ன் இருக்கு. அதுவுமே வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை வந்து உள்ள வெஸ்டில் லாக் பண்ணிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்ன மிஸ்ட்ரி, அவங்க வந்து எப்படி வெளியே வந்தா, அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த படத்தோட கதையை முழுக்க ஹீரோயின் வந்து இந்த ஃபேண்டசிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து காமிச்சிப்பாங்க இந்த படம் ஃபுல்லாகவே. அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து எந்த ரீசனால 18+ இறங்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு 2 சீன், அந்த மில்க் ஃபீட் பண்ணுற சீன்ஸ் மட்டும்தான் 18+, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அதுக்காக 18+ போட்டிருக்கோம் போல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 18+ இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து ஒரு மாதிரி படம் வந்து ஒரு மாதிரி ஒரே லைனாக போகாமல் ஸ்லோவாக போரிங்காக போகும். எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் மற்றபடி வந்து இந்த விஷயங்கள்லாம் அந்த ஃபேண்டசைஸ் பண்ணுற விஷயம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுவுமே ஆவரேஜாக தான் இருக்கும். ஆவரேஜாக காமிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. அண்டு இந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு பெருசாக 18+ இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாமா வேணாமா என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன், நான் பண்ண மாட்டேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்காமல இருக்கிறது நல்லது நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் நினைக்கிறேன், 1.25 மணி நேரம், ஒரு 1 hour 40 minutes நினைக்கிறேன். நான் வந்து இந்த டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு நான் 1.5 சொல்லுவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.